ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெபா வெப்கம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து எத்தனை வகையான டயபெட்டிக்ஸ் இருக்குது, இந்த டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிடலாம், என்னென்ன உணவுகள் வந்து தவிர்க்க வேண்டும், இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. இந்த டயபெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து 4 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்பர் 1 வந்து ப்ரீ டயபெட்டிக்ஸுங்கிறது வந்து நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு நம்ம நார்மல் வேல்யூ, அதாவது HbA1cயை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 5.7க்கு மேலே இருந்துச்சுன்னா 6க்கு கீழே இருக்கும்போது நம்ம வந்து ப்ரீ டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸுங்கிறது வந்து நார்மலாக வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு வர்றது. பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்ட் வெயிட் கெயின், அவங்களுக்கு ப்ராப்பராக இன்சுலின் வந்து சுரக்காதனால வந்து வர்ற டயபெட்டிக்ஸ்க்கு பேர் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டைப் 1 டயபெட்டிக்ஸ். இந்த டைப் 1 டயபெட்டிக்ஸ் வந்து பொதுவாக எந்த வயசில் வேணாலும் வந்து வரலாம். அதாவது சின்ன குழந்தைகளுக்கும் வரலாம், இல்லை பிறவிலே கூட இருக்கலாம். இந்த டைப் 1 டயபெட்டிக்ஸ் எதனால் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள செல்கள் இன்சுலினை வந்து உற்பத்தி செய்யும் கணையத்தின் செல்லுகளை தாக்கி அதை வந்து அழிச்சிட்டுன்னா கணையம் வந்து ப்ராப்பராக இன்சுலினை செக்ரேட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வர்ற டயபெட்டிக்ஸ் பேர் தான் வந்து டைப் 1 டயபெட்டிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிக்ஸ். டைப் 2 டயபெட்டிக்ஸுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. நம்பர் 1 மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஒபிசிட்டி, உடல் பருமனாக இருக்கிறது. இது வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை வந்து கண்டிப்பாக வந்து அதிகரிக்க செய்யும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரணம் வந்து லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய வாழ்க்கை முறை. இதுவும் வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ்க்கு ஒரு முக்கிய காரணம். டைப் 2 டயபெட்டிக்ஸ் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து வயது முதிர்ந்தவங்களுக்கு தான் வந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் டைப் 2 டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா, உங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைச்சிட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற டயட்டை வந்து நீங்கள் என்னென்ன டயட்லாம் வந்து சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, முதல்ல வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ் வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸில், அதாவது பழங்களில் வந்து ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஆரேஞ்ச், எந்த விதமான பெரிஸ், அதாவது கிரான்பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, எந்த பெரிஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். முலாம்பழம், அதாவது மஸ்க் மெலன், பீச், இது எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வெஜிடபிளில் பார்த்தீங்கன்னா, மெயினாக நீங்கள் வந்து என்ன வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம்னா, ப்ரோக்கலி, காலிஃப்ளவர், எந்த விதமான கீரைகள் எடுத்துக்கலாம். வெள்ளரி நிறைய சேர்க்கணும். முழு தானியங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஓட்ஸு, பழுப்பு அரிசி, பருப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா வந்து பீன்ஸ், பருப்பு, கொண்டைக்கடலை, ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது வந்து உலர் பழங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பாதாம், அக்ரூட் பருப்புகள், பிஸ்தா, முந்திரி. விதைகளில் வந்து சியா சீட்ஸ், சியா விதைகள், பூசணி விதைகள், பம்கின் சீட்ஸ், ஆளி விதைகள், அதாவது ஃப்ளாக் சீட்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கணும். யாருக்கெல்லாம் டைப் 2 டயபெட்டிக்ஸ் இருக்குதோ அவங்க வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் வந்து நிறைய சேர்த்துக்கணும். அதாவது அவங்க ஃபுட்டில் வந்து புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்கணும் மாவு சத்தை கம்பேர் பண்ணும்போது. இது வந்து இந்த புரதச்சத்து எதிலெல்லாம் வந்து அதிகமாக இருக்குன்னா, கடல் உணவு, அதாவது சீ ஃபுட்ஸ், எந்த விதமான மீன்கள், டோஃபு, சிக்கன் போன்ற உணவுகளை வந்து எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி, டார்க் டீ, காய்கறி சூப், அதாவது வெஜிடபிள் சூப், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம சேர்த்துக்கலாம் யாருக்கெல்லாம் டைப் 2 டயபெட்டிக்ஸ் இருக்கோ அவங்க. அடுத்து நம்ம எந்தெந்த விதமான ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் டோட்டலாக, இல்லை கூடிய மட்டும் நம்ம வந்து தவிர்க்க வேண்டும் என்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, அதிக கொழுப்புள்ள இறைச்சி, மெயினாக வந்து ரெட் மீட், ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க்கு, அதாவது அதிக கொழுப்புள்ள பால் மற்றும் பால் பொருட்கள். தென் சுகர் ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வித் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லைக் சிப்ஸு,
பதப்படுத்தப்பட்ட மீட் இறைச்சிகள், மைக்ரோவேவில் குக் பண்ண ஃபுட்டு, பாப்கார்ன், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். பொதுவாக டைப் 2 டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் குறைஞ்ச ஃபுட்டை வந்து நம்ம வந்து சாப்பிடுறதுனால வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து படிப்படியாக வந்து குறைச்சிக்கலாம். ஸோ நீங்களே வந்து ஒரு டயட் சார்ட் மாதிரி போட்டு டெய்லி கார்போஹைட்ரேட் லெவல் எவ்வளவுன்னு சொல்லி உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின்படி எவ்வளவு எடுக்கணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கிடணும். இதுக்கு வந்து நீங்கள் டெய்லி ஒரு சார்ட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இப்போ எந்தெந்த ஃபுட்டில் வந்து அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட் கோதுமை, வெள்ளை அரிசி, அதாவது வந்து நல்ல பாலிஷ்டு ரைஸ், இதிலெல்லாம் வந்து அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். சிலர் சொல்லுவாங்க சர்க்கரை நோயாளியில் வந்து கோதுமை வந்து நிறையா வந்து எடுத்துக்கலாம், சப்பாத்தி எடுத்துக்கலாம் நிறையான்னு சொல்லி. அது அப்படி கிடையாது. கோதுமையிலையும் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்து அளவாக தான் எடுத்துக்கிடணும். மட்டும் பார்த்தீங்கன்னா உலர்ந்த சோயாபீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகளை வந்து குறைச்சிக்கிடணும். இது இல்லாமல் வந்து பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு மற்றும் பிற மாவுச்சத்து உணவுகளை வந்து குறைச்சிக்கிடணும். பழங்கள் மற்றும் பழச்சாறுகள், அதை பழங்கள்னு சொல்லும்போது நான் மேலே குறிப்பிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடலான்னு சொன்னனோ அது இல்லாமல் மற்ற பழங்களை வந்து கூடிய மட்டும் குறைச்சிக்கிடணும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பதப்படுத்தப்பட்ட ஸ்நாக்ஸ், அதாவது ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் இல்லை மீட் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான். பட் இதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையின்படி அவர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸையும் நீங்கள் வந்து இன்னும் அடிஷனாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்.